நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை எப்படியோ மாறிடுச்சு. Hi happy beings, welcome back to other video. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு வழியாக கிளம்பியாச்சு. February 5 9:45 எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு. துபாய் போயிட்டு துபாயிலேருந்து ரியாத் இன்ஷா அல்லாஹ். ட்ராப் பண்ண பசங்க, மச்சான், அப்பா வந்தாங்க. இதே செப்டம்பர் மாதம் 2024 அதே இடத்துல இப்படி திரும்பி பார்க்கும்போது ஃபேமிலியெல்லாம் பார்த்தா மாதிரியா என்ன சொல்றதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. காலையில் 5 மணிக்கு போயிட்டு கிளம்பும் போது பார்த்துட்டு தான் வந்தேன், சொல்லிட்டு தான் வந்தேன், பேசிட்டு தான் வந்தேன். நினைவுகள் வந்துகிட்டே இருக்கு. சரி, ரொம்ப எந்த அளவுக்கு மனசு தைரியம், எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்து, எந்த அளவுக்கு எதுவுமே கேர் பண்ணாமல் இருந்தனோ, மனசு ரொம்ப பலவீனமாயிடுச்சு, ரொம்ப பலவீனமாயிடுச்சு. அழுவே வராது எனக்கு, அழுவே மாட்டேன். இப்போ நினைச்சாலே அழுவு வருது, நினைச்சாலே அழுவு வருது. இன்னும் புரியல எனக்கு. நான் ஏர்போர்ட் உள்ள வரும்போது சின்ன பையனும் பெரிய பையனும் அப்படி அழுகுறானுங்க. போயிடலாமா, இது ஒரு வாழ்க்கையா, தூக்கி போட்டுடலாமான்லாம் தோணுது. எனக்கு வாழவே பிடிக்கல. இவங்க என்ன வேலைக்கு கூப்பிடுறாங்க, நீ வா நீ வா நீ வா. என்னமோ நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 9:45 ஃப்ளைட்டு. மணி என்னாச்சு? 8 தான் ஆகுது. ஏதாவது கிடைக்குதா, தண்ணி கிண்ணி கிடைக்குதா, அது குடிச்சிட்டு வரலாம். ஏர்லி மார்னிங் வந்தாலே இதான் ஒரு தொல்லை. காலியாக இருக்குது பாருங்கள், யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம துபாய் போவோம், அங்கே எப்படி க்ரௌட் இருக்குது, என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இதே மாதிரி காலியாக இருக்கா இல்லை பிஸியாக இருக்காங்கிறத பார்ப்போம். இன்னும் ஃப்ளைட்டு வரல, இன்னும் போர்ட்டில் எதுவும் இல்லை.
அந்த லாட்ஜில் எதுவும் வைக்கல போல், அப்படியே தான் இருக்குது. ஃப்ளைட் இன்னும் வரல, எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு. பாதுகாப்பு தான் போட்டிருக்காங்க, தவிர்த்து ஃப்ளைட்டு இன்னும் வந்த மாதிரி தெரியல. 9:45னா மணி 8 ஆச்சு. 1 மணி நேரத்துக்குள்ளே வந்திருக்கணுமே, வரலையே. இங்கே ஏதாவது காஃபி கீஃபி இருக்கா, ஏதாவது பார்ப்போம். ஏதாவது இட்லி இருந்தால் ஏதாவது பார்ப்போம். இங்கே விலை அதிகமாக இருக்கும் எல்லாமே. இது வாட்டர் பாட்டில் தான், ஆனால் இந்த பாட்டில் இது கேன் தண்ணி. நம்மள்கிட்ட 250 ரூபான்னு சொல்லிட்டு விற்பாங்க. என்ன செய்யறது, என்ன இருக்குது. 430 ரூபாயா பன்னீர் டிக்கா. சுகர் போடல, சுகர் நம்ம தான் போட்டுக்கணும் போல. சுகர் போட்டுக்கிட்டு டீ குடிக்கணும். எவ்வளோ போட்டாலும் சுகர் வரவே மாட்டேங்குது. சுகர் ஆறு சுகர் இது போட்டால் அப்பையும் சுகர் இல்லை. நமக்குலாம் கொஞ்சம் தூக்கம் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. மசாலா டீனாங்க, மசாலாவே இல்லை. 300 ரூபா. தண்ணி ஒரு 125 ரூபா. ஏர்போர்ட்டில் எல்லாமே விலை கூடையாக இருக்குது. காசு தான் வேணும். ஒரு சாண்ட்விச் சாப்பிடலான்னு பார்த்தேன், அது என்னன்னா 430 ரூபா ஆகும். ஸோ சேட். இவ்வளோ சீக்கிரத்தில் வாழ்க்கை மாறிடுச்சு இல்லை. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை எப்படியோ மாறிடுச்சு. நம்ம என்னமோ நினச்சிட்டு வந்தோம், என்னமோ நடந்திருக்கு. சரி, என்னமோ நடந்துருச்சு, என்னென்னமோ நடந்துருச்சு. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு யோசிக்கவே டைம் இல்லை. டப்புன்னு என் மனநிலை நாளைக்கு மரும வந்துடாதா அப்படின்னு தோணுது. ஜானுவ பாத்திர மாட்டேனா, அவ கூட சேர்ந்து எந்திரிக்க மாட்டேனா, நைட்டு தூங்கி எந்திரிக்கும் போது மருமையோட நாளா இருக்காதான்னு 19லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சில பேர் சொல்கிறாங்க, மறுமை வரதை மட்டும் யாரும் விரும்புகிறாதீங்க, மறுமை வரும்போது மட்டும் யாரும் இருக்கிறதா நினச்சி கூட பார்க்காதீங்க, இது ரொம்ப கொடுமையாக இருக்கும் அப்படின்னு. நான் இருக்கல மனநிலைமைக்கு வரணும்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். என்ன செய்யறது. மரும வரியுமா இல்லை அதுக்குள்ள நம்ம போயிடுவோமான்னு தெரியல. ஓகே, எமிரேட்ஸ் ஃப்ளைட் வந்துருச்சு. நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இன்னும் கால் பண்ணிடுவாங்க, இப்போது கேபின் கால் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு வந்து 49th E கொடுத்துருக்காங்க சீட் நம்பர். ரொம்ப வருஷம் கழிச்சு எமிரேட்ஸில் போகிறேன், அதாவது துபாய் போகிறேன். துபாய் போயிட்டு கொஞ்சம் அங்கே 5 மணி நேரம் ஹால்ட் இல்லை. ஸோ அந்த 5 மணி நேரம் ஹால்ட்டில் ஏதாவது நம்ம சுற்றி பார்க்கலாம். ஓகே, துபாய் ஃபுல்லாக எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம சுற்றி பார்க்கலாம். துபாய் ஏர்போர்ட் வந்து ரொம்ப பெருசு. அது 5 மணி நேரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம வந்து சுற்றி பார்ப்போம். கிடைச்ச அளவுக்கு நம்ம வந்து வீடியோ கவர் பண்ணிடணும். பார்ப்போம் எங்கே போகிறது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளுடைய என் பாயிண்டர் நம்ம போய் உட்காந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சுற்றி பார்க்க முடியும்.
நம்ம இஷ்டத்துக்கு சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டாக போய் ரியாத் ஃப்ளைட் எங்கே போகுதுன்னு தேடிட்டு இருந்தோம்னா அப்புறம் டைம் ஆகிடும், அப்புறம் நம்ம சோலி முடிஞ்சிடும். ஓகே, ஃப்ளைட்டும் வந்து விட்டது, எல்லாம் ரெடி ஆகிறாங்க பேசஞ்சர்ஸ். ஸோ இது என்னோட பாஸ்போர்ட். இந்த பாஸ்போர்ட்டில் ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, பழைய பாஸ்போர்ட்டில் என்னோடய ஒய்ஃப் நேம் இருக்காது. இந்த புது பாஸ்போர்ட்டில் ரினியூ பண்ணும்போது உங்கள் ஒய்ஃப் நேம் நீங்கள் ஆட் பண்ணலையா அப்படி சொல்லி என்னை இங்கே கேட்டாங்க. அதாவது மறுபடிக்கும் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ரினியூ பண்ணும்போது கேட்டாங்க. இல்லை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி அப்போ ஆட் பண்ணிடுங்க, ரினியூ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டப்போ, இல்லை நான் சவுதிக்கு போய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அங்கே போயிட்டு ஆட் பண்ணேன். அப்போ கேட்டாங்க, உங்களுடைய பழைய பாஸ்போர்ட்டில் இத்தனை வருஷமாக உங்கள் பழைய பாஸ்போர்ட்டில் உங்கள் ஒய்ஃப் நேம் இல்லையே அப்படி சொல்லி கேட்டாங்க. ஒய்ஃப் இருக்காங்களா அப்படின்னு. இருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க, இப்போ தான் ஆட் பண்ணேன், இப்போ தான் ரினியூ பண்ணும்போது ஆட் பண்ணுன்னு வந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஆட் பண்ணேன். ஆட் பண்ணும்போது ஒய்ஃப் இருந்தாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணாமே இருந்துக்கலாமோ, ஒன்றும் பார்க்கும்போது செப்டம்பர் மாதம் ஊருக்கு வெக்கேஷன் வந்துட்டு ரிட்டர்ன் ஊருக்கு போகிறேன். என் ஃபோன் இந்த மாதிரி சும்மாவே இருக்காது. எங்கே இருக்க, உள்ளே வந்துட்டியா, சாப்பிட்டியா, ஏதாவது டீ குடிச்சியா, எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சா, என்ன ஏதுன்னு அப்படின்னு மெசேஜ் மேலே மெசேஜாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ரிப்ளை பண்ணாலும், நான் மெசேஜ் பண்ணாலும் என்ன மாதிரி இந்த ஃபோன் வேஸ்ட்டாக போயிடுச்சு. சனிக்கிழமெல்லாம் தூங்கும்போது சவுதியில் லீவில் தூங்கிடுவேன். நைட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு படகிடம் பார்த்துட்டு ஒரு 3 மணி 3:30 மணி அப்படி தூங்குவேன். சனிக்கிழமை காலையில் எந்திரிக்கும் போது 2, 2:30, 3 அப்படி ஆகிடும். ஸோ 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபோன் வரும், மெசேஜ் வரும், வந்துக்கிட்டே இருக்கும், ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எவ்வளோ நேரம் தூங்குறேன், எந்திரின்னு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வர சனிக்கிழமை எவ்வளோ நேரம் தூங்குனாலும் கேட்கறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ். சாரி, நான் இப்படிதான் இதுக்கப்புறம் இப்படிதான் புலம்பிக்கிட்டே இருப்போம் போல. பாருங்க 49E கொடுத்துட்டாங்க. பாருங்க 49E. யாரோ அங்கே விழுந்துட்டாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இப்போ தான் ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் வராங்க. இதுக்கப்புறம் அவங்க உள்ளே போய் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி பொருள போயிட்டாங்க. எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளை வர சொல்லுவாங்க. வாங்க மக்களே, வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாங்க. சரி நம்ம கிளம்புவோம். ஓகே,
உள்ள 10 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள நினைக்கிறேன். 10 இயர்ஸ் ஆஃப்டர் 11 இயர்ஸ் அப்புறம் துபாய் உள்ள போகிறேன். பாப்பா. Hello, welcome. Thank you very much, Mr. Farouk. Mr. Farouk. Mr. Farouk. Hello, welcome. Thank you very much, Mr. Farouk. First right, please. எமிரேட்ஸில் பிஸ்னஸ் கிளாஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் கிளாஸ் போல், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிளாஸு, அதுக்கப்புறம் எக்கனாமியில் நம்மளை கடைசியில் தூக்கி போட்டாங்க பாவிகளா. அதுவும் 49E, மொத்தமே 50 ரூபா, அதில் நம்ம 49. சரி வாங்க இப்போது சர்னு நம்ம பிளேஸுக்கு முதல்ல போயிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோலாம் எடுக்கலாம். 49E அடேங்கப்பா. வாவ். சரி இப்போ ஆக்சுவலாக நம்ம சீட்டு வந்து இது கேம் ஆடுறதுக்கு ரிமோட்லாம் கொடுத்துருக்காங்க. இது போய் சவுண்ட் வச்சு கேட்கவா? எப்பா நல்லா இருக்குல்ல. ஒரு பெட்ஷீட்டு கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி போட்டு வச்சுட்டாங்க. ஓமன் ஏர்லலாம், ஸ்ரீலங்கன் ஓமன் ஏர்லலாம் கேட்டால் தான் கொடுப்பாங்க. ஹெட்செட்டும் அப்படி தான் கேட்டால் தான் கொடுப்பாங்க, ஓமன்ஸ்லையும் ஸ்ரீலங்காலையும். இது பிரச்சனை இல்லை. சொன்ன மாதிரியே இதில் வாவ் ஹெட்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கிறா. என்ன இது ஒன்றுமே புரியலையாப்பா. என்னமோ ப்ளே ஆகுது லான்ச்சு. சீட் டு சீட்டா இது வந்து இந்த சார்ஜ் போடுறது போல இருக்குது. நம்ம சார்ஜ் போது எல்லாமே மேலே வச்சிட்டோமே. என்ன செய்யுது எப்படி இதில் படம் பார்க்குறது? யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. எமிரேட்ஸும் சரி, ஓமன்லேயும் சரி, ஸ்ரீலங்காலையும் சரி, நமக்கு வந்து எப்போதுமே யாருமே வர மாட்டாங்க. இப்படி தான் நம்ம வாழ்க்கை போகும் போல். இதுக்கப்புறம் இதில் வித்தியாசமாக இருக்குது. பார்க்கலாம். ஆஃப்டர் 12 இயர்ஸ் கழித்து இந்த ஃப்ளைட்டில் வரேன்ல, ஸோ ஒன்றும் புரியல. 10-12 வருஷம் ஆச்சு. 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு இது இப்போது வேறு மாதிரி அப்படியே டோட்டலாக மாறி இருக்கு. ஸோ நம்ம டச் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் பண்ணிக்கலாம் போல். அது பாருங்க, பண்ணிக்கலாம் போல். பண்ணோம் போய் ரெக்கமெண்டு என்னடா டிவினா மூவிஸ் என்னென்ன மூவிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, என்னடா மூவிஸ் நம்ம என்னமோ வருது. மூவிஸ் இருக்கு. லேட்டஸ்ட் மூவிஸில் வா என்னங்க நிறைய மூவிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்காத மூவி நிறைய பேர் இருக்காங்க. டிஃப்ரெண்ட் மேன், அப்ரிஷியேட், ஸ்பீக் நோ எவில், ஆஃப்டர் மர்த், ட்ராப்பு, காடோ லேக்கே, ஹில்லு, அக்கராசு, ஜோக்கர், ஜீனியஸ், பேடு, போன் கோல்டு, நிறைய மூவி இருக்கு. எப்படி இவ்வளோ மூவி நம்ம 5 மணி நேரத்தில் பார்த்த முடியுமா? ஏலியன், ரோமலஸ், சூப்பர். சரி பிரச்சனை இல்லை, அது என்ன மூவி அப்புறம் பார்க்கலாம். ஓ இதில் கொடுத்துருக்காங்க.
த்ரில்லர் மூவி, ஸ்கைஃபை மூவி, வெஸ்டர்னு, மாடர்னு, லவ் ஸ்டோரி, ஸ்போர்ட்டு, ஹாரர், லேட்டஸ்ட் பாலிவுட், யாசராஜ், பாகிஸ்தானி, இந்தியன் ரீஜனல், தமிழே இல்லையா, இட்டாலியோ, டிஸ்மஜோ, போர்ச்சுகீஸ், இந்தியன் ரீஜனலில் வரும்ல, ரைட், இந்தியன் ரீஜனல், ஓகே. மலையாளம். தமிழ் படத்தில் வந்து மகாராஜா இருக்குது, ரத்தனம் இருக்குது, மிஷன் இருக்குது, அப்புறம் அரண்மனை 4 இருக்குது, கருடன் இருக்குது, ஜெயிலர் இருக்குது, ஒன்றால் பாவம் இருக்குது, சைரன், மதிமாறன், சபாநாயகம், தங்ஸு, ப்ளூ ஸ்டாரு, ஆர் யூ ரெடி, அன்னபூர்ணா, போர் தொழில், நையாண்டி, நாயடி, இந்த படம்லாம் இருக்குது தமிழில். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன படம் பார்க்கலாம்? மகாராஜா, ரத்னம், ஒரு இதெல்லாம் பார்த்தாச்சு. நாயடி இன்னமும் படமா? ஆர் யூ ரெடி, அது பார்க்கலாம். ஓகே, அது அப்புறம் பார்ப்போம். லேட்டஸ்ட் பாலிவுட் ஆம்ல, ரஸாக், ஜரம், யார், குல்மார். ஓகே, நல்லா இருக்கு. வைஃபை கூட இருக்குங்க. வாவ். லான்ச் டிவி, யூஸ் த வைஃபை டு கனெக்ட் த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி டியூரிங் யுவர் ஃப்ளைட். ப்ரெஸ் லான்ச் ஆன் டிவி டு ஷோ மை ஃப்ரெண்ட்ஸ். லான்ச் டிவி. இங்கே வேலை செய்யலையே என்னமோ. ஓமன் ஃப்ளைட்டில் ஸ்ரீலங்காலே அங்கே இருக்கிறதா கொடுப்பாங்க. இது வந்து இந்த மாதிரி மெனுலாம் வந்து ஒன்லி ஃபார் யாருக்கு, பிஸ்னஸ் கிளாஸுக்கு மட்டும்தான். நம்மளுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க மெனு. இதில் இப்போ மெனுலாம் கொடுக்குறாங்க. என்னென்ன இருக்குது மெனுவில்? சப்பரி சாலாடு, செட்டிநாடு சிக்கன் பிரியாணி, ஸ்பைசி ஸ்டீம்டு, உருளை ரோஸ்ட்டு, சாஃப்ரான் குஃப்லி மாஸ்க்கு, சாக்லேட்டு. அடடா, இவ்வளவும் கொடுப்பாங்களா? இன்னையோட ஸ்பெஷல் போல இருக்கு இது. இதுக்காகவே நம்ம அடிக்கடி வரலாம் போல இருக்கு. இதுக்கு எமிரேட்ஸ்ல வாவ். எமிரேட்ஸ் நல்லா தான் இருக்கு, க்ளீனா இருக்கு. ஃபேஷியல் டிஷ்யூ எல்லாம் சூப்பராக வச்சு அருமையாக இருக்கு. லைட்ஸ், இது ஒரு லைட்டு எல்லாம் சூப்பராக, கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கு. இதில் ஓமன்லாம் இங்கே கச்சன்னு இருக்கும். ஸ்ரீலங்கா சொல்லவே தேவையில்லை. இது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கு. முடிச்சு உட்கார்றதுக்கு நல்லா இருக்கு. எமிரேட்ஸோடைய பாத்ரூம் வந்து நல்லா இருக்கு. ஓகே, ஒரு வழியாக நமக்கு லஞ்ச் வந்துருச்சு. எல்லாருக்கும் முடிச்சுட்டு கடைசியாக நமக்கு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம 49ல் உட்காந்துருக்கிறதுனால நமக்கு லாஸ்ட்டாக வந்திருக்கு. மாங்காய் தொக்கு, டார்க் சாக்லேட்டு, டெசர்ட்டு, பொரியல், அமுல் பட்ரு, இந்த மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. நட்ஸு, மேங்கோ ஜூஸு. எனக்கு வந்து நான்வெஜ் கேட்டதுனால எனக்கு வந்து பிஸ்னஸ் கிளாஸ்க்கு கொடுக்குற இந்த ஸ்டீம்டு சிக்கனும் வித்து என்னமோ ரைஸ் கொடுத்தாங்க. அது ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை போட்டு கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் கிளாஸில் சில பேருக்கு வேணான்னு சொல்லிட்டாங்களாம் நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு வாங்கிட்டாங்க. ஸோ அது உள்ளது இறைவனுடைய கிருபையால் நமக்கு வந்து சேர்ந்துருச்சு.
அது பாருங்களேன், அங்கே இருக்கிற பிஸ்னஸ் கிளாஸ் ஃபஸ்ட்லேருந்து கடைசியில் இருக்கிற எனக்கு வந்து சேர்ந்துருக்குன்னா, எனக்கும் என் பக்கத்தில் உள்ளவருக்கு வந்து சேர்ந்துருக்குன்னா, நான் இப்போது துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கேன். 10 வருஷத்தில் எக்கச்சக்க மாற்றங்கள். புர்ஜு கலிஃபாவே அப்போ தான் கட்டிகிட்டு இருந்தாங்க போல், இப்போலாம் கட்டி முடிச்சிட்டாங்க. இங்கேன்னு தெரியுதா? இங்கேன்னு தெரியல. எக்கச்சக்க மாற்றங்கள். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டு இப்படி இல்லை, இது வேறு மாதிரி இருக்குது. அதோட புதுசாக இருக்குது, எல்லாமே புதுசாக இருக்குது. இவரோட ஐலாண்டு போல் இது. இவங்களாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதான். இல்லைனா இவங்க பிராண்ட் அம்பாசிடராக இருப்பாங்க. எங்கே போனாலும் நடக்கவே வைக்கிறாங்கடாப்பா. வா வா வா, செம்மையாக இருக்குல்ல அப்பா. கனெக்ஷன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபைட்டை கண்டுபிடிச்சிக்குவோம். ரியாத் எங்கன்னு நம்ம எல்லாம் பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் சுற்றி பார்க்கறது அப்புறம் இருக்கட்டும். ஒட்டுமொத்த எல்லா நாட்டுக்கும் போது போல் ஃப்ளைட்டு எமிரேட்ஸு. ஸோ நம்மளை வந்து C1 போய் நின்றோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே பா, பிஸியான ஏர்போர்ட் தான் உண்மையிலே. நம்ம வந்து ரியாத் வந்து சி போல் சூப்பராக இருக்கும். கீப்பராக்கினாங்க, ஒரு மக்களையும் காணும். ஆப்பா, ரொம்ப லாங்கில் தூக்கி போட்டாங்களே. சவுதியிலேருந்து துபாய் வரணும்னா துபாய் ஃப்ளைட்டை லாங்கில் போடுற மாதிரி துபாய்க்கு சவுதி போனால் சவுதி ஃப்ளைட்டை தூக்கி கடைசியில் போட்டாங்க. கெட் இட் யுவர் ஃபிக்ஸ். பா என்ன மாதிரி இருக்கு? 120 ரூபா ஒரு பர்கரு.
சேகர் செத்துருவான். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, எங்கன்னு தெரியல. ஓ specialty for coffee. டுவெண்ட்டி மினிட்ஸ் அங்கேருந்து நடந்து வந்து இப்போ கீழே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஒரு சர்வீஸுமே இல்லாமல் 20 நிமிஷம் 30 நிமிஷம் நடக்கும் போது தான் எரிச்சலாகும். எல்லா காரும் வச்சுருக்காங்க, ஆனால் சும்மா வச்சுருக்காங்க. இந்த பாருங்க, எல்லாம் உட்காந்துருக்கானுங்க, தண்டமாக உட்காந்துருக்கானுங்க. ஏன்னா போனவங்க கொண்டு போய் உள்ள எல்லாம் பேசஞ்சர்ஸை செய்ய மாட்டானுங்க, செய்யாமல் உட்காந்து கதை பேசுவானுங்க. இந்த உட்காந்துருக்கானுப்பா, இந்த எவ்வளோ கேபிள் கார்ஸ் இருக்குது. ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவங்க. வாவ், நேற்று நம்ம கலைஞரில் செம்மொழி பூங்கால ஆர்ட் பார்த்த மாதிரி அதே ஆர்ட்டை இங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க. பா பா பா, செம்ம ஆர்ட்டுங்க. இது ஆர்ட்டா ஃபோட்டோகிராஃபியான்னு தெரியல. இந்த பார்த்தீங்களா, இங்கே இருக்கு பாருங்க. வேணா போனவனுங்க. நியூயார்க்கில் மணி 12, லண்டனில் 12, துபாயில் 12. ஏய் ஆச்சு ஓடலை. ஏன்னா போனவனுங்க ஓடாத வாட்ச் எதுக்கா இப்படி விதவிதமாக கட்டி வச்சிருக்கீங்க? C1 ஸ்ட்ரெயிட்டாக போகணுமாம்ல. சரக்குக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. சரக்குக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது. மேக்கப் செட்டு, சரக்கு, சென்ட்டு, சேவேஜ் சென்ட்டு எவ்வளோன்னு பார்ப்போமா? எப்பா, இந்த ஒரு சென்ட்டு 494 ரியால். இவ்வளோ பேர் உட்காரலாம், ஒத்தனை மட்டும் கூட்டிடுவான். 494 ரியால். என்னடா இன்னுமா போறீங்க? ஐயோ சரி வராது. என் பசங்களை கூட்டிகிட்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாட்டி நான் பையனை கூப்பிட்டு வரும்போது இதுக்கு தான், இதுக்கு துபாயில் தான் வரணும். சாப்பாட்டுக்காகவே வரணும். நல்லா இருக்கு. ஐஸ் பீரா, ஐஸ் கோல்டு பீர் இருக்கு. ஐயோ போக முடியலையே. வழியா அதாவது சி கேட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து C1க்கே வந்துட்டேன். 13.45 அப்போ தான் கேட்டோடைய நம்பர் சொல்லுவாங்களாம். டு கேட் அட் சின்னு போட்டிருக்காங்களா. ஸோ 13.45 தான் என்ன கேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேட்டுக்கு நம்ம போகணும். ஸ்டார்பக்ஸ் இருக்குது, டியூட்டி ஃப்ரீ இருக்குது, எல்லாம் இருக்குது. சி ரொம்ப காலியாக இருக்குது. இந்த துபாய் இன்டர்நேஷ்னல் ஃபுட் கச்சக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இல்லை. இது ரொம்ப காலியாக இருக்குது. அங்கே போயிட்டு பசிக்குது, ஏதாவது இருக்கான்னு பார்த்து சாப்பிட்டுட்டு வருவோம். ஓகே, கடைசியில் தூக்கி போட்டாங்க. இப்போ மறுபடியும் எங்கே தூக்கி போட போகிறாங்கன்னு தெரியல. இங்கேயே போட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவன் வந்து C1 2 3 4 அந்த 6 பிளேஸில் அப்படியே நிற்கிறேன். கிடச்சா நல்லாயிருக்கும், பார்ப்போம். டபுள் எக்ஸ்பிரஸோ காஃபி குடிக்கலான்ட்டு மேக் பண்ணேன். ரெடி ஆகிட்டுருக்கு. ஜாக்சன் காஃபி அட்ஸ் பெஸ்ட். 6 திரஹம்ஸ் நம்ம ஒரு 6 திரஹம்ஸு. ஸோ சவுதி காசுக்கு 7ன்னு நினைக்கிறேன்.
சவுதி காசுக்கும் 6 தான். ஆமாம், இங்கேயும் 6 திரகம், அங்கேயும் 6 திரகம் தான். ஓகே, சூப்பராக இருக்குது. காஃபி குடிச்சிட்டு அப்புறம் நம்ம அங்கே போயிட்டு பர்கர் எதாக இருந்தால் சாப்பிடுவோம். ரெடியாச்சா இல்லையா? வந்து விட்டது எடுத்துக்கலாமா? தேங்க்யூ. வா 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 சாப்பிள் எக்ஸ்பிரஸோ. வா, நம்ம கேட்டு போட்டாங்க C12. ஸோ இப்போ நம்ம வந்து C12க்கு போகணும். இதுதான் EAK 17 ரியாத் C12. நம்ம இருக்கிறது வந்து C8ல் இருக்கோம். இங்கேருந்து ஒரு 4 ஸ்டாப் தான். கிளம்பி போயினே இருக்க வேண்டியதுதான். ஓகே, என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல. C12ல் என்ன இருக்குன்னு தெரியல. போய் பார்ப்போம். சரக்கு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. சரக்கை ஜான் வாக்கர் வந்து நடந்துகிட்ருக்காரு. சரக்கு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. பெர்ஃப்யூம் ஃபேஷனா? ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து பெர்ஃப்யூம் செக்ஷன். 1000 ரூபா 2000 ரூபான்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த பக்கம்லாம் வரக்கூடாது. நமக்கு எப்போதுமே ஷல்கி ப்ளூ, அதுக்கப்புறம் என்னது அசாஃப், இந்த மாதிரி தான். ஓகே, பக்கத்துலேயே மெக்டொனால்ட்ஸ் இருக்குது. அங்கே எதாவது இருக்கான்னு போய் பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் கோ. கொஞ்சம் லேட் ஆகும். நான் C12க்கு நம்ம வந்துட்டோம். பின்னாடி தான் இருக்குது C12. ஸோ இப்போ நம்ம போயிட்டு மெக்டொனால்ட்ஸில் ஏதாவது வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு உட்காருவோம். 5 மணி நேரம் இருக்குல்ல, இப்படி தான் நம்ம டைமை கலத்துறோம். வாங்க மெக்டொனால்ட்ஸ் போகலாம். மெக்டொனால்ட்ஸில் என்ன இருக்குப்பா? எல்லாம் 35 ரூபா 25 ரூபா. ஐயோ, ஒரு பிக் மேக் மட்டும் ஆர்டர் பண்ணிட வேண்டியதான். என்ன சொல்கிறீங்க? பிக் மேக் அது இருக்குல்ல, ஃபஸ்ட்டில் இருக்கு பிக் மேக். அது மட்டும் ஆர்டர் பண்ண 31 ரூபாய்க்கு. பிக் டேஸ்ட் 33, 43 ரூபா. சிக்கன் விங்ஸு எப்பா எல்லாம் அதே அதிகமாக இருக்கு. சரி, ஓகே, ஒரு பிக் மேக் டன். பிக் மேக் ஆர்டர் பண்ணி ரெடியா. சூப்பராக சரியான வியூ இல்லை? எமிரேட்ஸ் ஃப்ளைட். செம்ம வியூ. ஃப்ளை துபாய் டொமஸ்டிக்கில் போகிறது. லாஸ்ட்டில் தெரியுது பாருங்கள், DHL. தெரியுதா? DHL ஃப்ளைட்டு. வா வா வா, வேறு லெவலுங்க. இந்த பக்கம் நல்லா இருக்குது. இந்த பக்கம் KFC வேறு இருக்க. தப்பு விட்டோமே. சரி, பிரச்சனை இல்லை. KFC வேறு இருக்குது, பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இப்போ பிக் மேக் சாப்பிட்டுட்டு மொபைலையும் லேப்டாப்பையும் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். எல்லாம் சொல்லுவாங்களே, துபாய் வந்து செக்யூர் ஜாஸ்தி, யாரும் உங்களுக்கு தொடமாட்டாங்க அப்படின்ட்டு. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அப்படியே தான் இருக்குது. சார்ஜ் போட்டதுலேருந்து அது அப்படியே இருக்குது. இப்போ பாருங்கள், அப்படியே போட்டு வச்சுருக்கேன். அப்படியே இருக்குது. சரி, இதுவும் கொஞ்சம் சார்ஜ் போடுவோம், அப்புறம் கிடைக்காம போயிடும் போகிற வரைக்கும். மெக்டொனால்ட்ஸ்லேருந்து பிக் மேக் ஒரு பர்கர் ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும். நல்லாக்கு வந்து சாஸு, கெச்சப்பு, 7up எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து மீடியம் சைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வாவ் நைஸ். சவுதியில் அப்படியே கவர் பண்ணி கொடுப்பாங்க. இதில் அப்படியே ஓப்பன்லேயே கொடுத்துருக்காங்க. பீஃப் வச்சுட்டாங்களோ, சிக்கன் வைக்கலையோ? சரி, ஓகே. சரி, நம்ம சாப்பிட்ருவோம். சரிங்களா? சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஆப்போசிட் கேட்டுக்குள்ளே போவோம். ஓகே, இது என்னன்னு தெரியுதா? இதுதான் இந்த துபாய் கோல்டு பார் சொல்லுவாங்கள்ல, அந்த ஷாப்பு. இந்த கை உள்ளே விட்டு தங்கம் கிலோ எடுப்பாங்களே, அந்த ஷாப்பு தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கோல்டு பார்லேயே அந்த ஷாப்பை செஞ்சுருக்காங்க. அந்த மரம் ஃபுல்லாக அந்த கோல்டு பாரோடைய இதுதான் அந்த ஷாப்பு. இது ஆக்சுவலாக இவங்க தான் அந்த இது ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை இப்போ நேரில் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. வேற
வேறு லெவலில் இருக்குது. ஓகே, ஃபைனலி டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் கேட் ஓப்பன் ஆக போகுது. அவ்வளோதான், இதோட என்டையர் வீடியோ அப்லோட் பண்ணலாம் நாளைக்கு, இல்லைனா இன்றைக்கி கூட போகிறதுக்குள்ளே அப்லோட் பண்ணாலும் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அதாவது நைட்டு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க, துவா செய்யுங்க. இதோடு நம்ம போயிட்டு பெருநாக்கு வரலான்னு ஒரு பிளான் இருக்குது. அது என்ன அதுன்னு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணுவோம். இதுக்கப்புறம்லாம் பசங்களெல்லாம் பிரிஞ்சு இருக்க முடியாத சூழ்நிலைகளை அமையக்கூடாது, சில பிரிஞ்சு இருக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இந்த துபாய் ஏர்போர்ட். இறங்கினேன், புஷ்ஷுன்னு வந்தேன், சீட்டு போக சொன்னாங்க, டக்கு டக்குன்னு வந்து உட்காந்துருக்கேன், அவ்வளோதான். அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் அந்த 10 வருஷத்தில் சில மாற்றங்கள் இருக்குது, அவ்வளோதான். நிறைய ஷாப்ஸ் வந்திருக்கு, நிறைய போர்ட் வந்திருக்கு, இங்கே அங்கேயே நிறையா மாற்றிருக்காங்க. புர்ஜ் கலிஃபா தெரியல, சிட்டியும் தெரியல. ஆனால் பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் வராங்க, எக்கச்சக்க பேர் வராங்க. அந்த இதில் பார்த்தோம்ல, நம்ம வந்து இதில் பார்த்தோம்னா உலகம் ஃபுல்லாக போகுது. ரோமுக்கு போகுது, மேட்ரிட்டுக்கு போகுது, பார்சிலோனா போகுது, ஜெர்மன் போகுது, எங்கே பார்த்தாலும் போகுது துபாயிலேருந்து. ஸோ பேசஞ்சர்ஸ் நிறையா இருக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சாப்பிட்டும் முடிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சு ஃபினிஷ். இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் கேட் ஓப்பன் ஆனோன்னே நிற்கிறாங்களே, அவங்க தான். கேட் ஓப்பன் ஆனோன்னா நம்ம போயிடணும். ஓகே, அண்ட் தென் பாய் சைனிங் ஆஃப். அர்ஃபா vlogs. டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். மறந்துடாம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருங்க. பாய்.